ஆராதனை ஆராதனை. எபினேசரேன்னு சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரை உதவினாரே. இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு. அவ்வளவுதான்ப்பா. முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எங்க அப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. ஷபரபலபரபலரபலரா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரபபப ஷகதததலரபலரா ஆராதனை ஆராதனை. அப்பாவுக்கு கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்பி, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சாமுவேல் எவன் ஆசே எபனேசர் என்று பேர் வைத்தாரே. இம்மட்டும் உதவி செய்த எபினேசருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. அந்நிய பாஷையில நிரம்பி ரப கத ரப பப 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 ஷகத ரபல 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 ரபா. ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஆண்டவரே, சத்துரு வரும்போது ஆண்டவர் அவன் வெள்ளம் போல வரும்போது இல்லை, அவன் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வெள்ளம் போல கொடியேற்றுவார். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். Let God arise, 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 let God arise. Enemies be scattered. கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆவியானவரே, 2 பேர் ஒருமித்து நடக்க கூடாத அளவுக்கு எல்லா சத்துருவின் கிரியைகளை அதமாக்குகிறவர் அவமாக்குகிறவர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரை கொண்டாடுகிறோம். அப்பா, எபினேசரை கொண்டாடுகிறோம். வாழ்க்கையில எத்தனை திண்டாட்டங்கள் இருந்தாலும் எங்களை கொண்டாட வைக்கிற எபினேசரை உயர்த்த கூடி வந்திருக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதாசர் வழியாக நீங்க செய்து கொண்டு வருகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி. உங்க சமூகத்துல காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் புது பலனை பெறுவார்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே 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 எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். Those who are waiting upon you, யாரெல்லாம் உங்க சமூகத்துல காத்திருக்கிறார்களோ அந்த காத்திருக்கதலின் சமூகத்துல காத்திருக்கதலின் புதுபலனை புதுபலனை கழுகுக்கு ஒத்த பலனை ஒவ்வொருவருக்கு நீர் தரிப்பிக்கிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். அப்பா, சமூகத்தில் வாழ்கிறவர்கள் தரித்திரராய் இருக்க மாட்டார்கள், அவர்கள் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தரித்திரர்கள்
அல்ல, உம்முடைய பலத்தால் தரிப்பிக்கப்பட்டவர்கள் அப்பா. அந்த புது பல அபிஷேகத்தினால் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். எபினேசரே ஆரா, எங்க துணையாளரே எபினேசருக்கு ஆராதனை. எபினேசரே ரிமமமமமமலகதரலரா, எங்க துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்திலே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் 2 கரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவரை அண்டி வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில், அவர் சமூகத்தில் மண்டியிட்டு வாழ்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டியாக ஆண்டவர் விடவே மாட்டார். அவரை அண்டி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டி ஆனதாக சரித்திரமே இல்லை. தாவீது 37ஆம் சங்கீதத்தில் எழுதும்போது சொல்றாரு, அது ஒரு நீதிமொழிகள் மாதிரியே அந்த 37வது சங்கீதம். அவர் ரொம்ப வயசான காலத்தில் எழுதுறாரு, அப்பா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் so young but I am now become old, but I know one thing. ஓல்டு நேரத்தில் கோல்டாக ஒன்று சொல்கிறேன். என்ன கோல்டாக சொல்கிறேன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் ஆயிட்டேன். ஆனால் அவரையே அண்டி வாழ்ந்த நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்க்கவே இல்லைன்றார். அதனால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீர்கள், நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதீர்கள். எல்லா மனுஷர்களும் நல்லவர்களே, ஆனால் பின்னாடி இருந்து ஒரு ஆவி கிரியை செய்கிறான் பாருங்க, அவன் மேலே உங்கள் கோபம் பெருகட்டும், அவனுடைய காரியங்கள் புல்லை போல உலர்ந்து போகட்டும், காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற பூவுக்கு ஒப்பாகட்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேஞ்சிக்கங்கப்பா, அப்பொழுது உங்க நீதியை வெளிச்சமாக்குவார், நியாய தீர்ப்பை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வந்து அவருக்காக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறார்களோ அவர்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடவே வேண்டாம். அதனால் சத்தியத்தை மேய்ந்து கொள்வதில் நம்முடைய முழு கவனமாய் இருப்போம். ஆண்டவரே, எனக்காக நீங்க கொடுத்த இந்த வேத புத்தகம், எனக்கு பர்சனலாக நீங்க கொடுத்திருக்கிற வேத புத்தகம், ஆண்டவர் எதையுமே ஓரலா சொல்லலை, அப்பா நான் இதை செய்வேன் உனக்கு அதை செய்வேன்னு சும்மா வாய்மொழியாக சொல்லலை, ஓரலாக சொல்லலை, எல்லாம் ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி கொடுத்துட்டாரு. நான் என்னென்னலாம் செய்ய போகிறனோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்ப்பா, அதை நீ பத்திரமாக்கி பத்திரமா வச்சு உன் கையில் செக்காக கொடுத்துட்டேன், அதை நீ கேஷாக மாற்றிக்க அப்பா அப்படின்னு எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கொடுத்த இந்த பைபிளை நான் பர்சனலாக வாசிப்பேன், சின்ன சாமுவேல் போல கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு நான் வாசிப்பேன், சிஸ்டமேட்டிக்காக இதை நான் வாசிப்பேன். வாசித்து வசனத்தை ஜெபமாக்கி துதியாக்கி இந்த தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை நான் இருக்கிறப்ப ஆண்டவரே மறுரூபம் உண்டாக ஆண்டவரே என்னென்னலாம் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் நிறைவான பலன் தந்து நடத்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஏனென்றால் நாளைய தினத்திற்கான எஜமானன் அவர்.
அடுத்த நொடி என்ன நடக்க போறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் நான் செஞ்சேன். நான் தான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவர் அப்படி நடத்தினேன், நான் 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 அப்படின்னு எத்தனை நான் சொன்னாலும் நான் தான் இதயத்தை இயக்க வைக்கிறேன் இங்க இருக்கிற ஒருத்தராலும் சொல்ல முடியாது. நான் தான் என் 2 கிட்னியை இயக்குகிறேன் சொல்ல முடியாது. நான் தான் காலையில எழுந்து மலரை மலர வைக்கிறேன் சொல்ல முடியாது. அது எல்லா கிரெடிட்டும் ஒருத்தரை சார்ந்தது. உங்களை என்னையும் படைச்சாரு, அவர் தான் எல்லாம் நானுக்கும் சொந்தக்காரர். அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அவர் இல்லாம அணுவேதும் ஒன்றும் அசைவதே இல்லை. அதனால் அப்பா, நீங்க இல்லாம எனக்கு வாழ்வே இல்லப்பா. உங்க ஆண்டவரே சமூகத்திலேயே என் வாழ்க்கையை நான் ஊற்றி போட என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், யோசிச்சு பாருங்க, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழ ஒரு நாளை போ, உங்க இல்லத்தில் வாழ ஒரு நாளை போதும். எத்தனை பேர் ஆசைப்படுறோம் உலகத்துல 100 ஆண்டு வாழ்ந்தாலும் அவர் இல்லத்துல, இந்த கள்ளம் கபடு இல்லாத உள்ளத்துல அவர் வாசம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவர் தங்கி வாசம் பண்ற பவனம். ஒரு சில வீட்டுக்கு பவனம்னு போட்டிருப்பாங்க பாருங்க. பவனம் அப்படின்னா ஒரு வீடு. அவர் தங்கி வாசம் பண்ணுகிற பவனமே நீங்களும் நானும் தான். இந்த பவனம் அவருடைய காரியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, மானை போல மீனை போல தவனமாக இருக்கணும். பக்கத்துல பசங்க, நீங்க அவருடைய பவனம், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப தவனமா இருக்கணும். அது மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. கவலைப்பட்டு முடி தான் கொட்டுச்சு, கருப்பா இருந்த முடியெல்லாம் வெள்ளையாச்சு. அப்புறம் சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, வேற ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. அதனால எல்லா கவலையும் அவர் மேலே போட்டுட்டு, அப்பா என் வாஞ்ச, என் தவனம், என் கவனம், என் பவனம் எல்லாம் நீங்களாக இருக்கிறதுனால உங்கள் விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லி அப்பா சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அழகா பாடுறீங்க. நீரின்றி, அவருக்கு மகிமை, அவருக்கு புகழ், அவருக்கு ஸ்தோத்திரம், மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், நான் பாடிட்ட பிறகு என்ன ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து, அதை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை பல கோடி வார்த்தைகள்
கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே. இப்ப பாடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வார்த்தையில் உண்டு அற்புதமே. உங்க வார்த்தையில் ஜீவன் இருக்கு. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. நீங்க இன்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். உண்மைதானே? கல்லுக்குள் தேரையை வைத்தவர், அதற்குள்ளையும் ஒரு ஜீவன் தந்தார். உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. உங்க நினைவு என் கனவு அப்பா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதன் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதன் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டு போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மை, ஒவ்வொன்னா நினைச்சு நன்றி சொல்லி துதிப்பேன். அத்தனையும் சொல்ல வேணும்னா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாயும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுவே, 1000 ஜீவன் உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வே
ஏசையா இறைவா அப்பா இறைவிந்தை மகிழ்வேது தேவா. எபினேசரே ஆராதனை. துணையாளரே துணையாளரே ஆராதனை. எபினேசரே துணையாளரே துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேறும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே. மண்டிடுவேறும் பாதத்திலே. மண்டிடுகிறப்பா இடுவேனும் பாதத்திலே. உங்க முகம்லாம் இந்த பாட்டை எப்படியாடா உட்கார வச்சு சொல்லி தர்றதுன்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துருவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் எழும்பி நின்று அப்பா நான் ஒவ்வொரு வரியையும் உணர்ந்து பாடணும். அப்பா சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொள், அனுபவி, அறிவி. ஒவ்வொரு லைன்லையும் தேவனோடு நடக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரை அப்படியே அணு அணுவா அனுபவிச்சு எழுதின வரிகள். யோசிச்சு பார்த்தா ரீகன் அண்ணன் சொல்லுவாங்க என்னை நம்பி ஒருத்தர் கூட வாட்ச்மேன் டியூட்டியை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையான தெய்வம் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த தேவ மனிதர் இந்த ரைட் ஹேண்ட் மட்டும்தான் அவருக்கு ஒர்க் ஆகும். கையோ இந்த லெஃப்ட் ஹேண்டோ இந்த வயிற்றுக்கு இந்த ஹார்ட்டுக்கு கீழே அந்த வயிற்றுக்கு கீழே எந்த பகுதியுமே அவருக்கு செயல்படாது. அந்த தேவ மனிதர் சொல்றாரு மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. அண்ணனால மண்டி கூட போட முடியாது. ஆனா அவர் சொல்றாரு மண்டிடுவே உன் பாதத்திலே. மண்டிடுவே உன் பாதத்திலே. அது எவ்வளோ நெருக்கடியோ எவ்வளோ வேதனையோ எவ்வளோ கமோஷனோ, whatever it may be, whether it is commotion or emotion, whatever it may be, but cast your burden unto Jesus. He will cares for you. எந்த ஒரு குழப்பமோ அது வேதனையோ எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் அருமையான பொது மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது. எல்லா பாரத்தையும் அவர் மேலே தூக்கி போட்டுருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் பரமனோடு நாம் மகிழ்ந்து உறவாடுவது மட்டுமே. அவரை பார்த்து மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. இந்த எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. சந்தோஷமா கையை தட்டி மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுறப்பா, மண்டிடுகிறேன். இடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, I love you, அப்பா. I love you, Jesus. எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, ஆராதனை. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல்
காத்தீரையா. நீரென்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுகிறேன் அப்பா இடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருளின் நேரத்தில் அவருடைய அருள் வரும். வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தேரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தேரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்தில், மண்டியிடுகிறேன் இடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நாள்தோறும் வைத்துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். You're my future. இளமை முதல் நீங்க தான் என் எதிர்காலம். இதுவரையில் நீரே எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் என் தலைவர். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நானும் நம்பிக்கையோடு துதிப்பேன். அப்பாவுக்கு நல்லா கையை தட்டி நாள்தோறும் உங்களை துதிக்கிறப்பா. நம்பிக்கையோடு நாளைய தினத்தை எல்லாத்தையும் பார்த்து கொள்வீர் என்கிற நம்பிக்கையோடு ஷபா ரபா பாபா ரபா ல ரபா ல ரபா. நம்பிக்கையோடு லீபா ரபா ஷகா த ரபா ல ரபா. சத்தியத்தை மேய்ந்து கொள்வதில் நான் கவனம் செலுத்துவேன். நான் உம்முடைய பவனம்,
கவனமெல்லாம் உங்க மேல, உங்க வார்த்தையின் மேல தவணும், உங்க பிரசனத்தின் மேல தவணும். இந்த பவனத்துக்கு என்னாலும் உண்டாக என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா. அப்படி அப்பா பாதத்துல முழந்து அர்ப்பணிட்டு நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாள், அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆருயிர், எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. இளமை முதல் இதுவரைக்கும் நீரே என் எதிர்காலம். தாவீது சொன்னார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாயான். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி, அந்த சந்ததிக்குள்ளேயே ஒரு தீ இருக்கு பாருங்க, அந்த சந்ததி தீயாய் அவருக்காக எழும்புகிற சந்ததி, அந்த சந்ததி சந்நிதியில் வாழ்கிற சந்நிதி, சந்நிதியில் வாழ்கிற சந்ததிகளாக, ஆண்டவரே சந்நிதியில் வாழ்கிற சந்ததிகளாக ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும் என்கிற வார்த்தையின்படி நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை, அந்த சந்ததி கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று சொன்னாரே. ஆண்டவரே, உங்க சந்ததியாகிய நாங்க உங்க சந்நிதியிலேயே எங்க நேரங்களை முதலீடு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உன்னத பணிக்கு ஆண்டவரே உம்முடைய சிநேகிதனாய் வாழ, ஆண்டவரே உங்க பாரத்தை ஏன் பாரமா சுமந்து வாழ இந்த காலை நேரத்தில் முற்பகல் வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உங்க வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நிறைவாய் பொழிந்தருள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.